அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நிறைய மக்கள் என்கிட்ட கேட்கறது எல்லாமே கடன் அதிகமாக இருக்குது, அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்க எல்லோருக்குமே போதுமான ஒரு வஜீஃபா தான் இந்த வஜீஃபா. அதாவது கடன் தீர ரசூல்லா தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு கடன் அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்குள்ள நிறைய பேரோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. கடல்ல விழுந்தா கூட எந்திரிச்சிடலாம், கடன்ல விழுந்தா எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு மனிதனை துன்பத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏராளமான அமல்கள் இருக்கு. நபியவங்க ஏராளமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இன்றைக்கு நபியவங்க தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்மள பலருக்கும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும், ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க காலையில 33 தடவை, இன்னும் இரவுல 33 தடவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய நிறைய பெரிய அளவிற்கான கடன்கள் லேசாகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இப்போ அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம அன்தல் அவ்வளு ஃபலைஸ கபலக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பாதக ஷைஉன் வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன் வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷைஉன் இக்லி அன்ன தைனி வ அக்னினா மினல் ஃபக்ரி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆஹிரீன வ ஃபில் மலஇல் ஆலா இலா யௌமித்தீன். இதனுடைய பொருளை கவனிங்க. அல்லாஹ்வே, நீயே முதலாமவன், உனக்கு முன் எதுவும் கிடையாது. நீயே இறுதியானவன், உனக்கு பிறகு எதுவும் இல்லை. நீயே வெளிப்படையானவன், உனக்கு மேலே எதுவும் இல்லை. நீயே மறைவானவன், உனக்கு அப்பால் எதுவும் இல்லை. எங்கள் கடன்களை தீர்த்து வறுமையிலிருந்து எங்களை வளப்படுத்துவாயாக. அல்லாஹுவே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் முதல் மற்றும் இறுதி தலைமுறையினர் மீதும் மிக உயர்ந்த சபைகளிலும் நியாய தீர்ப்பு நாள் வரையும் சலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ ஒரு பரக்கத்தான ஒரு சலவாத் நிறைந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க. இந்த துவாவையும் இந்த சலவாத்தையும் சேர்த்து நீங்க 33 தடவை காலையிலும் இரவுலையும் நீங்க ஓதிட்டு வாங்க. இன்னும் கடன் தீர ரசூல்லா சொல்லி கொடுத்த அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வக்னி பி ஃபலலிக்க அம்மன் சிவாக், அதையும் நீங்க 40 தடவை நீங்க ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடன்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா காணாமல் ஆக்குவோம். மேலும் இந்த ஒரு சலவாத், இந்த ஒரு துஆவின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தா கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தொழில்களில், உங்களுடைய வேலைகளில், வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். அதை நீங்கள் கண்கூடா நீங்கள் பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அனைவருடைய அனைத்து கடனையும் லேசாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும், தமிழ் குரான் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.